இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலுடைய முழு விவரத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். எந்தெந்த கட்சிகள் போட்டியிட்டார்கள், என்னென்ன வேட்பாளர்கள் பெயர், அவங்களுடைய பெயர், அவங்களுடைய முழு விவரங்கள், அவங்களுடைய ஓட்டு வாங்கிய ஓட்டு காரியங்கள், எத்தனை ஓட்டு, அவங்க எந்தெந்த இடத்த பிடிச்சிருக்காங்க, எத்தனை சதவீத ஓட்டு வாங்கியிருக்காங்க, எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க, மொத்த ஓட்டு எத்தனை, எல்லாத்தையும் நம்ம தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி 2011 அதிமுக முதல் இடத்துல இருக்காங்க. வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாக இருக்கிறது. 2011 அதிமுக வேட்பாளராக யார் இருக்காங்கன்னா, நயினார் நாகேந்திரன் அவங்க வேட்பாளராக இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டு 86,220 ஓட்டு வாங்கி 54.81% ஓட்டு வாங்கி முதலிடத்தில் இருக்காங்க. வெற்றி பெற்ற ஒரு வேட்பாளராக 2011 திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாக காணப்படுகிறது. இரண்டாவது இடத்துல யாருக்கானா திமுக சார்பாக யார் வேட்பாளர்னா லட்சுமணன் அவர்கள் வேட்பாளராக இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டு 47,729 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 30.34% ஓட்டு வாங்கி இரண்டாவது இடத்துல இருக்காங்க. இப்போ மூன்றாவது இடத்துல யார் இருக்கான்னு பார்க்கணும். ஜாமு மோ என்று ஒரு கட்சி ஜி வேலம்மாள் அவர்கள் வேட்பாளராக இருக்காங்க. 7,771 ஓட்டு வாங்கி 4.94% புதிய வந்த ஓட்டு இந்த தொகுதிக்கு 4.94% ஓட்டு வாங்கியிருக்காங்க. மூன்றாவது இடத்துல இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க இருப்பது சுயேட்சை வேட்பாளர். நான்காவது இடத்துல சுயேட்சை வேட்பாளர் சி பசுபதி பாண்டியன். அவங்க 4,307 ஓட்டு வாங்கி நான்காவது இடத்துல இருக்காங்க. 2.74% ஓட்டு இந்த தொகுதிக்கு அவங்க புதியவங்களாக இருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது ஐந்தாவது இடத்துல யாருக்கான்னா இஐக எஸ் மதன் அவர்கள் போட்டியிட்டிருக்காங்க. இந்திய ஜனநாயக கட்சி எஸ் மதன் அவர்கள் 2,696 ஓட்டு வாங்கி 1.71% ஓட்டு இந்த தொகுதிக்கு புதியவராக இருக்காங்க. அடுத்து ஆறாவது இடத்துல யாருக்கான்னு பார்க்கணுன்னா பாஜக சார்பாக ஜி முருகதாஸ் அவர்கள் வேட்பாளராக இருக்காங்க. 1,815 ஓட்டு வாங்கி 1.15% ஓட்டு. ஏழாவது இடத்துல சுயேட்சை வேட்பாளர் சுப்பிரமணியன் அவர்கள் 1,200 ஓட்டு 0.76% புதியவர் இந்த தொகுதிக்கு. எட்டாவது இடத்துல சுயேட்சை வேட்பாளர் பி ராமகிருஷ்ணன் அவர்கள் 975 ஓட்டு 0.62% புதியவர் இந்த தொகுதிக்கு. ஒன்பதாவது இடத்துல இருக்கிறது சுயேட்சை வேட்பாளர் தான் கே வேதாந்தம் அவர்கள் 969 ஓட்டு. சுயேட்சை வேட்பாளர் கே வேதாந்தம் 969 ஓட்டு வாங்கி 0.62% புதியவர் இந்த தொகுதிக்கு. பத்தாவது இடத்துல யாருக்கான்னு பார்க்கணுன்னா சுயேட்சை வேட்பாளர் தான் சி மாடசாமி 814 ஓட்டு 0.52% புதியவர் இந்த தொகுதிக்கு. வெற்றி வாக்கு வித்தியாசம் அதிமுகவுக்கும் முதலிடத்தில் இருக்கிற அதிமுகவுக்கும் இரண்டாவது இடம் இருக்கிற திமுகவுக்கும் ஏடிஎம்கே வெற்றி பெற்ற ஒரு தொகுதி, அதிமுக வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. வெற்றி வாக்கு வித்தியாசம் 38,491 ஓட்டு வித்தியாசத்தில் அதிமுக திமுகவிலிருந்து வெற்றி பெற்றிருக்கு. 24.47% ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. பதிவான வாக்குகள் மொத்தம் 1,57,304 ஓட்டு பதிவாயிருக்கு. 76.68% ஓட்டு பதிவாயிருக்கு. பதிவு செய்த வாக்காளர்கள் ஓட்டு போட தகுதியானவர்கள் இப்பொழுது தொகுதியில் 2,05,146 பேர் ஓட்டு போட தகுதியானவர்கள். ஆனால் ஓட்டு போட்டவர்கள் பதிவான வாக்குகள் 1,57,304 ஓட்டு பதிவாயிருக்கு. இப்போ திமுகவிடமிருந்து அதிமுக கைப்பற்றியிருக்க ஒரு தொகுதியாக காணப்படுகிறது. 2011 திமுக சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாக காணப்படுகிறது.